ஹாய், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். வெப்சைட் பிராண்டிங், எஸ்இஓ இது மேஜராக நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். இதுலேருந்து நேற்று ஒரு கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ என்னென்னா, சார் நான் யூஎஸில் இருக்கேன், எனக்கு வந்து அங்கே வந்து ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ண முடியாது, இந்த சினாரியோவுக்கு நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் என்னோடய எல்லா வீடியோஸும் பார்த்துருந்து என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா நீங்கள் வீடியோஸ் வந்து டைரெக்டாக விசிட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்ட்டு. இந்த மாதிரி சினாரியோவுக்கு நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, நம்ம வந்து ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ண போகிறோம், நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த கம்பெனி ட்ரஸ்ட்டாக இருக்கான்னு எப்படியெல்லாம் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனி எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த திங்ஸ் எப்படி பார்க்கணுன்னா, கூகுளில் போய்ட்டு இந்த கம்பெனி எப்போ ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் ChatGPT எதில் போட்டாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ப்ரீவியஸ் ஒரு 10 பேருக்கு பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் லிங்க்கு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட URL எல்லாமே வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த ஜெனியூனாக இருக்காங்களா, நம்ம வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறோமா, இந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேலிடேட் பண்ணுங்கள். ஒரு 10 கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கஸ்டமர் அந்த பர்சன் நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணாங்கன்னா குட் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோ எல்லாமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். டைரெக்டாக நம்பி யாருக்கும் உங்களோட பேமெண்ட் கொடுக்காதீங்க. ஸோ எல்லாருமே சூப்பராக பேசுவாங்க. ஆர்டர் எடுக்கும்போது நானும் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் தான், நானும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம மண்ணையே விற்றுட்டு வந்துடும் மார்க்கெட்டிங் பர்சன். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணணுன்னா நம்ம மார்க்கெட்டிங் பர்சன் சேல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இது இல்லை. இப்போ நானும் ஸ்டார்டிங்கில் நான் 2011 13 மார்க்கெட்டிங் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, இப்படி தான் பண்ணணுன்ட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானே வந்து யூட்டிலைஸ் பண்ணேன். நம்ம வந்து இப்படி மார்க்கெட்டிங் பண்ண வேணாம், என்ன ஃபேக்ட் இருக்கோ அந்த ஃபேக்ட் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கம்பெனி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ 5 கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ராங் கமிட்மெண்ட் கஸ்டமருக்கு கொடுக்குறதே இல்லை. ஸோ என்ன நடக்கும், இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இவ்வளோ தான் சார்ஜஸ், இதுதான் என்னோடய சார்ஜஸ். மார்க்கெட்டிங்கில் இது மார்க்கெட்டில் இதோட ₹10 கூட ₹5 பண்ணால் கூட பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஏன்னா வந்து ஒரு ஆர்டர் ₹1,00,000 நம்ம எடுக்கிறோன்னா அந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா 40,000த்துக்கும் பண்ண முடியும், 50,000த்துக்கும் பண்ண முடியும், அதே ஆர்டர் 2,00,000த்துக்கும் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் வேல நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து குவாலிட்டி, இப்போ இதில் நான் வந்து குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், சப்போர்ட். இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ எல்லா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நானே சொல்கிறேன், நான் ஒரு 5000 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சென்னையில். இப்போது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு நான் அடுத்த மந்த்துக்கு நான் அடுத்த ஒரு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓடிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் உள்ளே ஆகணும், டீம் வந்து அதை முடித்து வெளில தள்ளுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ வந்து ஒரு ரேப்போ எப்படி க்ரியேட் ஆகும்னா, அந்த கஸ்டமர் அந்த ஒரு 5 இயர்ஸாக என்கிட்ட வரும்போது அந்த கஸ்டமர் ஓகே என்னை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அது மூலம் தான் ரெக்கமெண்ட் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கும்போது அந்த ஃப்ளோ நம்ம பண்ணியிருப்போம், அந்த ஃப்ளோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்க, இப்படி தான் நம்மளோட புது கஸ்டமர் நம்ம ஜென்யூனாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் கிளைண்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு மோர் தென் 2 to 5 இயர்ஸ் கிளைண்ட்ஸ், அந்த கிளைண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் சைட்டை வாங்கி அவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, இப்படி வேலிடேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேலிடேட் பண்ணும்போது அந்த கம்பெனி ஜென்யூனாக இருக்குன்னு ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபாரினில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் விசிட் பண்ணலாம் ஆஃபீஸ். ஸோ இது மாதிரி ஃபாரின் இருக்கும்போது இப்படி வேலிடேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து பெட்டர் சூஸ் நீங்கள் வந்து எடுக்க முடியும். சரியா? தேங்க்யூ.